அண்மை செய்தி. பிற்பகலில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பியூஷ் கோயலை சந்திக்க உள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். இன்று மதியம் பியூஷ் கோயல் அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது தமிழ்நாடு பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருப்பவர் மத்திய அமைச்சராக பியூஷ் கோயல் அவர் இன்று சென்னை வந்திருக்கின்றார். தற்போது அவர் பாஜக தலைமை அலுவலகத்தில் இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறார். முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்திலேயே அவருக்கு விருந்து அளிக்கப்பட இருப்பதாக முதலில் தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி சோலா ஹோட்டலில் அவருக்கு விருந்து கொடுக்க இருப்பதாக தெரிகின்றது. அதாவது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச இருக்கிறார். மதிய உணவும் ஐடிசி ஹோட்டலில் சாப்பிட இருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த சந்திப்பிலே அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் போன்றோர் உடனிருப்பார்கள் என்று தெரிகிறது. தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதமே உறுதி செய்யப்பட்டாலும் கூட தற்போது வரை தொகுதி பங்கீடு நடைபெறவில்லை. தேர்தல் நெருங்கிவிட்ட சூழ்நிலையிலே இந்த தொகுதி பங்கீட்டுக்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பியூஷ் கோயலுடன் முன்னாள் அமைச்சர்களும் அதிமுக பொதுச் செயலாளரும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தெரிகின்றது. தற்போது கிரீன்வேஸ் சாலை, பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்திலே முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள். அதாவது எஸ்பி வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இபிஎஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் வீட்டிலிருந்து சுமார் 12:40 மணி அளவிலே புறப்பட்டு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1 மணி அளவில் கிண்டி ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு சென்றடைந்து அங்கு பாஜக மாநில தலைவர் உள்ளிட்டோரும் பங்கேற்பார்கள். அவர்களுடன் சுமார் 1 மணி நேரம் மதிய உணவு விருந்தோடு இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக தேர்தல் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முதல் சுற்றிலேயே நிறைவு பெறுவது கிடையாது. ஆனால் இது முதல் சுற்று ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கும் என்றும் இந்த முறை அல்லது அடுத்த முறை உறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடு கையொப்பமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.